புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க். ஸோ ஹாய் கைஸ், ஆனால் உங்கள் சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் நம்மடியில் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அடுத்த 2025க்கு எத்தனை பிளேயரை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அவங்க வீடியோ காட்டி போயிடலாம். ஸோ கைஸ், டீம் ஒரு 3-4 டீம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 8 பிளேயர்ஸ் கிட்ட நாங்கள் தக்க வச்சுக்கணும். அதுக்கான இதை வந்து கோரிக்கையை வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம ஐபிஎல் தரப்பில். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஐபிஎல் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ் தான், 3 பிளேயர்ஸ் வச்சுட்டு 4வது பிளேயர் வந்து ஆர்டிஎம் காரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம சிஎஸ்கே நியூஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேல அந்த 4 பிளேயர் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோனி இருந்தாருன்னா சொல்கிறேன், டோனி, ஜடேஜா, ருத்ராஜ் அண்ட் பத்தீரனா, இந்த 4 பிளேயர் தான் ஆர்டிஎம் கார்டோட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டோனி இல்லை, டோனி வந்து 2025 விளையாடலை அப்படின்னா நம்ம டோனிக்கு பதிலாக சிவம் டூபே எதிர்பார்க்கலாம். இதுதான் நம்ம சிஎஸ்கே வந்து கொண்டு போவாங்க. ஸோ 5 பிளேயர்ஸ் அப்படின்னு இருந்தால் வந்து நம்ம கான்வேவை எடுத்துக்கலாம். கான்வே வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஓகேவா ப்ரோ, நீங்கள் வந்து அந்த 5 பிளேயர்ஸை தக்க வச்சுக்காம இப்போ வந்து அந்த டீமில் வச்சுருக்கீங்க. ஸோ நம்ம புதுசாக ஒரு 5 பேர் முக்கியமான பேர் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் யார் யார் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரச்சின் ரவீந்திராவை கண்டிப்பாக எடுப்பேன். டேரல் மிச்சல் திருப்பி நான் எடுப்பேன். ஸோ மொயின் அலி எடுத்துகிட்டு வரலாம், ஆடம் மார்க்கரம் எடுத்துகிட்டு வருவேன், அப்புறம் பென் ஸ்டோக்ஸை வந்து எடுத்துகிட்டு வரலாம். நானாக இருந்தால் எடுத்துகிட்டு வர வந்து ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்தாரணும் அப்படின்னா இந்த பிளேயர் எடுத்துகிட்டு வருவேன். ஓகேவா? ஸோ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் யார் யார் எடுக்கலாம். ஓவர்சீஸ் பிளேயராக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியன் பிளேயராக இருந்தாலும் சரி, யார் யார் எடுக்கலாம். சிஎஸ்கே 2025 இந்த மாதிரி பிளேயர் எடுத்தால் கப்பு நமக்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒன்று சொல்கிறேன், சிவம் டூபே வந்து நம்ம டோனி வந்துட்டாருன்னா சிவம் டூபே எவ்வளோ ப்ரைஸுக்கு போவார்னு தெரில. ஸோ அது வந்து நம்ம எடுக்கணும். ஒரு 8 லேக் 8 கோடி வரையும் பார்க்கலாம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன் இதனால் வீடியோ வந்து போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 3 டேஸ் இல்லை 4 டேஸ்க்கு இடையில ஒரு வீடியோ வந்துடும். ஓகேவா? ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போட. ஸோ கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகேவா? கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஸோ சில யூடியூபர்ஸ்னால் கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லா வீடியோலையும் கமெண்ட் ஆன் பண்ணியிருக்கோம், ஆனால் கமெண்ட் வர மாட்டேங்குது. ஸோ கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான்